ஹலோ நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று காட்டி கொடுக்குறேன். சோர்க்கம் மாவு அனாக்கா சோள மாவு வச்சு கின்வா மாவை வச்சு ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரொட்டி தட்டு போகிறேன். நீங்கள் பாதி பாதி ஈக்குவலாக எடுத்துக்கலாம் மாவை, இல்லைன்னா உங்களுக்கு என்ன ரேஷியோவில் வேணுமோ அந்த ரேஷியோவில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பாதி பாதி எடுத்துட்டுருக்கேன். கின்வா மாவு பாதி, சோர்க்கம் மாவு பாதி, ஆனால் சோள மாவு. அது கூட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சோம்பு கீரையை பயன்படுத்தியிருக்கேன். சோம்பு கீரை நிறைய மண் இருக்கும், அதுக்கு க்ளீனாக கழுவிட்டு பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். கேரட் துருவல், அப்புறமா வெங்காயம் பொடியை நறுக்கி காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் கேரட் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இத்தனைன்ட்டு அளவு இல்லை. இது பாருங்க, மொச்சை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இலையாக இருக்கிற மொச்சையை நல்லா வேக வச்சு தண்ணியோடு சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம், அப்புறம் தேவைப்பட்டதுன்னா தண்ணி யூஸ் பண்ணலாம். அப்புறம் அது கூட 1 டீஸ்பூனு எள், 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னொன்று மெயினாக இதுதான் இம்பார்ட்டன்ட் டேஸ்ட் கொடுக்கறது, ஃப்ரெஷ்ஷாக துருவிருக்கிற ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் ஆப்ஷனல், சேர்த்தா ரொம்ப நல்லா வரும் ரொட்டி டேஸ்ட்டுக்கு. இப்போ பாருங்க, நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி தண்ணியோட மொச்சையை சேர்த்துருக்கேன் இல்லையா, அதனால ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் நல்லா அழுத்து பிசிஞ்சுக்கோங்க. அப்போது எவ்வளோ தண்ணி பாக்கி இருக்குதுன்ட்டு நமக்கு தெரியுது. இப்போ பாருங்க, கொஞ்சம் தேவைப்படுறது, அதனால மேலே தண்ணியை தொளிச்சுண்டு கலந்துட்டுருக்கேன் மாவை. ஒரு 2 நிமிஷம் வேணும் இது நல்லா கலக்கிறதுக்கு. ஏன்னா இந்த சோள மாவு இருக்கு இல்லையா, ஈஸியாக கலக்க முடியாது, அதனால பார்த்து கலந்து ஒரு சைடில் வைங்க. இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக ஒரு காரசாரமாக வேர்க்கடலை சட்னியை பண்ணி காட்ட போகிறேன். ஒரு 1/2 கப் அவ்வளோ வேர்க்கடலை எடுத்துட்டு அது கூட பாருங்க பேடகி சில்லி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை, பெருங்காயம், ஒரே ஒரு குட்டி உண்டு புளி எல்லாம் சேர்த்து எண்ணெயில் வாட்ட போகிறேன். 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கோல்டன் ப்ரௌன் வரணும் அந்த வேர்க்கடலை. அப்புறமா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அந்த சூடுலேயே இந்த தேங்காய் துருவல் கொஞ்சம் உண்டு சாஃப்ட் ஆகிடும். இப்போ சூடு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துண்டு கோர்ஸாக அரைச்சிக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது சட்னியை. தேவைப்படுற தண்ணி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தலையை சேர்த்துட்டு அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பராக ரொட்டி தட்ட வேண்டியது, அவ்வளோதான், சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா அரைச்சிருக்கேன் பாருங்கள், பார்க்கறதுக்கே உங்களுக்கு எச்சா ஊறும் இல்லையா, சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா. இதை பார்த்த உடனே நீங்களும் செஞ்சுவிடுங்க.